உங்கள் ஸ்கின்ல சில இடங்களை விட சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். இந்த மாதிரி டார்க்கராக இருக்கிற ரீசன்ஸ் தான் நம்ம டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை டோட்டலி ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து ஒன் நைட் சொல்யூஷன் கிடையாது. இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். தொடர்ந்து நம்ம ஸ்கின்ல நிறைய விஷயம் பண்ணுறதால தான் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ தூங்கி எடுத்தனால எழுந்த உடனே உங்கள் ஸ்கின்ல பெரிய மேஜிக்கில் நடக்க போகிறதில்ல. கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டினியூஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நம்பர் ஒன், வாட் ஆர் டார்க் ஸ்பாட்ஸ்? ஸோ டார்க் ஸ்பாட்ஸை டோட்டலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டார்க் ஸ்பாட் நான் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இருக்கும். ஸோ டார்க் ஸ்பாட்னு சொல்லும்போது ஒரு காமனான ஸ்கின் ப்ராப்ளம் தான். எங்கே நம்ம ஸ்கின் கலரை விட சில ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அது குட்டி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரி ஸ்பாட்டாக இருக்கலாம். சில பேருக்கு ஒரு பெரிய பேட்சாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படியே இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து நம்ம ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்கிறோம். இது ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு பிளேசஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்கிஷில் இருக்கும். சில பேருக்கு பிளாக் அண்ட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். செகண்ட், டார்க் ஸ்பாட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ நம்ம ஸ்கின் உள்ளாடி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் மெலானின். அண்ட் அந்த மெலானின் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அவங்க ஸ்கின் கலரை கொடுக்கும். ஸோ ஒரு ஹியூமன் பாடியில் மெலானின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்கின் கலர் டார்க்கராக இருக்கும். மெலானின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்கின் கலர் லைட்டராக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்கின்ல ஒரு பிம்பிள் இருக்குன்னா அந்த பிம்பிளை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்குள்ளாடி இருக்க ஆயில் சீபம், இந்த சீபமும் உங்கள் ஸ்கின்னுக்கு வெளியில் இருக்கிற டர்ட் எல்லாமே சேர்ந்து கோஆகுலேட் மிக்ஸ் ஆகி உங்கள் பாடியில் அந்த ஒரு ஏரியாவை சரி பண்ணுறதுக்கு இந்த மெலானின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகரிக்கும். இப்படி தான் நம்ம ஸ்கின்ல டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாம் வருது. இது வந்து ஒரு பிம்பிள்னால மட்டும் கிடையாது. உங்கள் ஸ்கின்ல ஒரு ஆக்னே ஸ்கார் இருக்குது, ஒரு உங்களுக்கு ஆக்சிடென்ட்டாக ஏதாவது இன்ஜுரி இருக்குது, ஒரு உங்களுக்கு சன்லைட் வந்து அதிகமாக படுது உங்கள் ஸ்கின்ல. இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்னால கூட உங்களுக்கு மெலானின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம். மூணாவது, இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனோட மெயினான காரணங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், யூவி ரேஸ். சன்னில் பார்த்தீங்கன்னா UVA அண்ட் UVB ரேஸ் இருக்குது. UVA ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல சன் டேனை கொண்டு வரும். அண்ட் UVB பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல சன் பர்னை கொண்டு வரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்னை டோட்டலி டேமேஜ் பண்ண நிறையவே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு நடக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜிங். நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆக எஸ்பெஷலி நம்ம 20 கிராஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் டல் ஆகும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறதுக்கு, ஹைட்ரேஷன் கொடுக்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் கொலாஜன். அப்போ நம்ம ஏஜ் ஆகும் போது இந்த கொலாஜன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல டிப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் என்னன்னா நம்ம ஸ்கின் டார்க்கர் ஆகும். மூணாவது, ஹார்மோனல் இம்பேலன்சஸ். நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். மெயினாக நம்ம மூட் சேஞ்ச் ஆகும் போது, ஓவரால் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல போகிறதுனால நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நம்ம மெலானோஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டேமேஜ் ஆகும். அதாவது இந்த மெலானின் வந்து ஃபார்ம் ஆகிற ஏரியா, நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற ஏரியா டேமேஜ் ஆகும் போது நம்ம ஸ்கின் டோட்டலி டார்க்கர் ஆகும். ஃபோர்த், ப்ரீவியஸ் இன்ஜுரி. உங்கள் கையால் தெரியாமல் உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு இன்ஜுரி நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விபத்துனால உங்களுக்கு இன்ஜுரி நடக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜுரினால கூட அந்த ஏரியாவில் டார்க் பிக்மெண்டேஷன் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 காரணங்கள் தான் மெயினான ரீசன். இந்த 4 காரணத்தினால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். உங்கள் லைஃப் ஸ்டைல் டோட்டலி கரெக்டாக இருந்தால் தான் இது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஃபைனலி இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் சரி பண்ணுற நம்ம சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஒன், கோஜிக் ஆசிட் ஃபார்முலா. கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு, சூரிய ஒளினால வர டேமேஜ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்கார் ரிசீடிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோஜிக் ஆசிட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு டொமாக்கோ பிராண்ட்லேருந்து நம்ம 2 ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். டொமாக்கோ 1% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், டொமாக்கோ 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சிரம். ஸோ உங்கள் ஸ்கின்குள்ளாடி தைரோசைன்ஸ் தான் மெலானின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த கோஜிக் ஆசிட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தைரோசைன்ஸை டோட்டலி பிளாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு ஆல்ஃபா ஆர்பியூட்டின் அண்ட் நயசினமைட் கூட இருக்குது. சன் டேமேஜ், பிக்மெண்டேஷன், ஸ்பாட்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா அது எல்லாமே ஸ்லோலி ஹீல் பண்ணி ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட்டாக இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். முக்கியமாக டொமாக்கோவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணால் நீங்கள் வெளியில் போய் உங்கள் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகி நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேஸ் வாஷில் லைட்டாக ஒரு டிம் அமௌண்ட் எடுத்து உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக சர்க்கிள் மோஷனில் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்கள் ஃபேஸ் நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். டபுள் ட்ரைலாம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு இமிடியேட்டாக சிரம் அப்ளை பண்ணலாம். சிரம் கூட நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பிகினர்னா ஸ்டார்டிங்கில் நைட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிரமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணி 3லேருந்து 5 ட்ராப் நீங்கள் எடுத்தாலே போதும். இது எல்லாமே சேர்த்து உங்கள் ஸ்கின்ல ஈவனாக எல்லா ரீஜன்ஸில் நீங்கள் கரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் நான் ஹைலி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 வீக்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை சன்ஸ்கிரீன். சன்லேருந்து வர UV ரேஸ்னால கூட உங்கள் ஸ்கின்ல சின்ன சின்ன பம்ப்ஸ், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிக்மெண்டேஷன்லாம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது வராமல் இருக்கணும்னா டெய்லி டு டெய்லி லைஃப்பில் ஒரு ப்ரிகாஷன் எடுத்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் சன்ஸ்கிரீன். டொமாக்கோ 1% ஹைலூரோனிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். இதில் பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்குது, PA4+ ஃபார்முலா இருக்குது. உங்களை UVA அண்ட் UVB ரேஸ்லேருந்து ஈஸிலி ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரசன்ட் லைட் ரேஸ்லேருந்து கூட ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஜெல் ஃபார்முலா தான். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாக கூட ஒர்க் ஆகும், அதே டைம் சன்ஸ்கிரீனாக கூட ஒர்க் ஆகும். அண்ட் உங்கள் ஸ்கின் கூட ரொம்ப ஆயிலி ஆகாது. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் முடிச்ச பிறகு டைரெக்டாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணலாம். அல்லாட்டி ஃபேஸ் வாஷ் முடிச்சு இந்த சிரம் அப்ளை பண்ண பிறகு கூட உங்களுக்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். டொமாக்கோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா பூமின்னு சொல்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வழியாக 10,000 மேலே பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஃபண்டை வந்து அதுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டொமாக்கோ வெப்சைட்டில் Amazon, Flipkart, நைக்கால கூட அவைலபிளாக இருக்குது. அப்போ வெப்சைட்டில் என்னோட கோட் Academy 2023 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சரி பண்ணுறது 3வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஒரு லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. டயட்,
டயட், வாட்டர் அண்ட் ஸ்லீப். இப்போ டயட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், லென்டில்ஸ் இதெல்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. உங்கள் கொலாஜன் எல்லாமே பூஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டயட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் சால்ட்டி, சுகரி, ஸ்பைசி அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். டோட்டலாக நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாது, பட் மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும். உங்கள் செல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சாகணும். வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி 2.5 to 3 liters வாட்டர் பக்கம் நீங்கள் குடிச்சாகணும். அதாவது ஒரு நாள் 8லேருந்து 12 கிளாஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலி ஸ்லீப். நம்ம ஸ்கின்ல தேவையில்லாத wrinkles வராமல் இருக்கணும், டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம கரெக்டாக தூங்கி ஆகணும். ஏன்னா இதனால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லாவே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் டெய்லி நம்மளுக்கு தேவை. கரெக்டாக நைட் ஒரு 10 to 10:30 தூங்கி மார்னிங் ஒரு 5 or 6 ஈவினிங் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் கூட பெட்டராக ஃபீல் பண்ணுங்க. ஃபோர்த், அவாய்ட் ஸ்கின் கான்டாக்ட். தேவையில்லாமல் உங்கள் ஸ்கின்னை டச் பண்ணுறீங்க, உங்கள் பிம்பிள்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்னால கூட உங்கள் ஸ்கின் டோட்டலி டேமேஜ் ஆகலாம். நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் வரலாம். ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் டோட்டலி கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். உங்கள் ஸ்கின்னை டச் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணும்போது மட்டும்தான். அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் டச் பண்ணலாம். பட் அது இல்லாமல் சும்மா உங்கள் ஃபேஸ் டச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஃபிஃப்த், லெஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம ஒர்க், நம்ம சோஷியல் லைஃப், நம்ம எஜுகேஷன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். வாழ்றது ஒரு சின்ன ஒரு லைஃப் தான். நம்ம கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும், நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும். பட் கண்டிப்பாக நம்மளால் ஹாப்பியாக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா 1008 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்லி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஆட்ரினோகார்டிகோர்டிஃபிக் ஹார்மோன், ஷார்ட் ஃபார்ம்ல ACTH, இது பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் நான் முன்னாடி மெலானோஜெனசிஸ் சொன்னது மாதிரி இந்த ACTH பார்த்தீங்கன்னா இந்த மெலானோஜெனசிஸை அஃபெக்ட் பண்ணும். அதாவது மெயினாக இந்த மெலானின் ப்ரொடியூஸ் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஏரியா அஃபெக்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஏன்னா மெலானோஜெனசிஸ் தான் நம்ம மெலானின் ப்ரொடியூஸ் ஆகிற பேஸ் ஃபார்மேஷன். அப்போ அந்த பில்டிங்கோட பேஸே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ கோயிங் த்ரூ, பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. உங்கள் லைஃப் ஷார்ட்டான ஒரு லைஃப் தான், இதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண பாருங்க. எனிவேஸ் என்னால் கூட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியாது, பட் நம்ம எல்லாருமே யுனைட்டடாக இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கும். இந்த 6th விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ், பூஸ்டர்ஸ் அண்ட் மல்டி வைட்டமின்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஒருவேளை நம்ம டயட் சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு டயட்டுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மல்டி வைட்டமின்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஃபீல். ஸோ இதில் எனக்கு பர்சனல் பிடிச்ச சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் அவர் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஸ்கின்னை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் க்ளோ கொடுக்கறதுக்கு, பிக்மெண்டேஷன் சரி பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு கொலாஜன் பூஸ்டர், குளூட்டோதயோன் ஒரு பயோட்டின் ஒரு மல்டி வைட்டமின்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸிலி அண்ட் சீக்கிரமாக சரி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் என்ன, டார்க் ஸ்பாட்ஸோட ஃபார்மேஷன், டார்க் ஸ்பாட்டோட காசஸ் அண்ட் சொல்யூஷன் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ராக்டிக்கல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ until then, see you guys in another interesting video. Bye.